வணக்கம். வெல்கம் டு தமிழ் அஸ்ட்ராலஜி. இன்னைக்கு நம்ம கும்பராசிக்கு ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாமா? முதல் வேலை, தொழில், வருமானம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம்னா, உங்களுக்கு 10ஆம் அதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால புதிய வேலை ட்ரை பண்ண வேண்டாம், புதிய முயற்சிகள் வேலையில ட்ரை பண்ண வேண்டாம், இருக்கிற ஒர்க்கை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லிடலாம். அதே மாதிரி வேலையில இருக்கிற நபர்களா இருந்தாலுமே, அரசியல் அரசாங்கத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, பிரைவேட் செக்டர்ல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலயுமே உங்களோட மேல் அதிகாரிகளோடையும் உங்களை கூட இருக்கிறவங்களோடையும் உங்களுக்கு வாக்குவாதங்கள் ஏற்படும். காரணம் என்ன, எதனால வாக்குவாதங்கள் ஏற்படும் பார்த்துட்டோம்னா, உங்களுக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருந்து 2ஆம் இடத்தை பார்க்கிறாரு. சனி பகவான் 2ஆம் இடத்துல வக்ரம் அடைஞ்சு 8ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அப்போ செவ்வாய் சனியோட பார்வை காம்பினேஷன்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு தேவையில்லாத வீண் வாக்குவாதங்கள் வந்துட்டே இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் அமைதியோடு இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. அன்வான்ட் அது காரசாரமான விவாதங்கள் ஆயிரும், சின்ன விஷயமா இருக்கும், பேசி பேசி அதை பெருசாக்கிடுவீங்க. அதனால கொஞ்சம் பேச்சுல கவனம் தேவை அப்படின்னு சொல்றேன். அதே மாதிரி தொழிலையா இருந்தாலுமே நிறைய பிளாக்கேஜஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா அதுல நிறைய தடைகள் வரும், மறுபடியும் முயற்சி எடுக்கிற மாதிரி இருக்கும், நிறைய தாமதங்கள் வரும், மறுபடியும் முயற்சி எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஆன் அண்ட் ஆஃபா தான் போய்கிட்டு இருக்கோ தவிர பெருசா எந்த ஒரு முன்னேற்றம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி டைம்ல பெரிய ரிஸ்க் எல்லாம் எடுக்காம இருக்கிற பிசினஸ் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஆனா பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, 5ஆம் இடத்துல உங்களுக்கு குரு பகவானும் சுக்கிர பகவானும் இருந்து உங்களோட 11ஆம் இடத்தை பார்க்கிறாங்க. 11ஆம் இடம் அப்படின்னா என்னன்னா லாபம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் ஏற்படும், பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதாரத்தினால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா உங்களுக்கு எப்படி இருக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு சூழ்நிலைகள் சரியில்லாம போயிடும். அதனால பேச்சுல ரொம்ப கவனம் தேவை. எந்த ஒரு விஷயம் பண்றதுக்கு முன்னாடியும் 4க்கு 5 டைம் யோசிச்சு பண்றது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். அதுல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. அதே மாதிரி அடுத்து ஃபேமிலி, மேரேஜ், ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் எப்படி போகும்னு பார்த்துட்டோம்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம் அடைஞ்சிருக்கிறாரு. அதுவுமே உங்களுக்கு 7.5 சனி போய்கிட்டு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதனால குடும்பத்துல எப்படி இருக்கும்னு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் கோபங்கள் அதிகமா வரும் அப்படின்னே சொல்லலாம். தேவையில்லாத விஷயத்த பேசி பிரச்சனையாகி 1 வாரம் 2 வாரம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பேசாம இருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு கோபம், அந்த மாதிரி ஒரு சண்டைகள் வரலாம். ஸோ அதுல இருந்து கொஞ்சம் நீங்க விலகி இருக்கிறது, கொஞ்சம் அக்செப்ட் பண்ணி போய்க்கிறது, ஒரு விட்டு கொடுத்து போய்க்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிடலாம். அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற நபர்களா இருந்தாலுமே உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்துட்டோம்னா உங்களுக்கு உண்மையாவே இந்த டைம் பீரியட் அந்த அளவுக்கு ஒரு நல்ல டைம் பீரியட் இல்ல. அடுத்த ஸ்டெப் மேரேஜுக்கு எடுத்துட்டு போகக்கூடிய காலகட்டம் இது இல்ல. அதையும் மீறி எடுத்துட்டு போய் வீட்டுல சொன்னீங்கனாலுமே நிறைய எதிர்ப்புகள் வரும் அப்படின்னே சொல்லலாம், நிறைய பிரச்சனைகள் வரும். இந்த டைம் பீரியட் கொஞ்சம் அமைதியா உங்களோட மற்ற வேலைகளை பார்க்கறது ரொம்ப நல்லது. அடுத்து திருமணத்துக்கு உகந்த காலகட்டமான அந்த அளவுக்கு ஒரு உகந்த காலகட்டம் இல்ல. கொஞ்சம் தள்ளி போகலாம், இல்ல கொஞ்சம் தள்ளி பார்க்கலாம், அது நல்லது. இந்த எடுத்தோம் கவுத்தோம் இந்த மாசத்திலேயே எந்த ஒரு பெருசா அந்த ஒரு சாதகமும் இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு 7ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு. ஆகஸ்டோட பிற்பகுதியில ஆகஸ்ட் 17ஆம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவானும் கேது பகவானும் சேர்ந்து 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிறைய கன்ஃபியூஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்கும். இது வேண்டாம், அடுத்து அந்த வரன் பார்க்கலாம் அப்படின்னு நிறைய ஆக்சிலேஷன்ஸ் இருந்துட்டு இருக்கிறதுனால ஒரு முடிவு உங்களால எடுக்க முடியாது. காரணம் ராகு உங்க ஜென்ம ராசியிலே இருக்கிறதுனால நிறைய குழப்பங்கள் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். அதனால கொஞ்சம் பொறுமையோட நிதானத்தோட வரன் தேடுறது ரொம்ப நல்லது. அடுத்து மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம்னா 5ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால உங்களோட பிளான், உங்களோட முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி எக்ஸாம்ஸ் ஏதாச்சும் எழுதுறீங்க, காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ், என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், ஏதோ ஒரு போட்டி தேர்வு, எழுத்து தேர்வு, ஏதோ ஒரு காம்படிஷன்ல ஜாயின் பண்ற மாதிரி இருந்தாலுமே 6ஆம் இடத்துல புதன் பகவான் இருக்கிறாங்க, 6ஆம் இடத்துல சூரிய பகவான், 2 பேருமே சேர்ந்து முதல் பாதி ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறதுனால ரொம்ப அருமையான ஒரு காலகட்டம். எந்த ஒரு போட்டி தேர்வு, எந்த ஒரு போட்டியா இருந்தாலுமே அதுல கண்டிப்பா வெற்றி அடைவீங்க. அடுத்த லெவல் காலேஜ் எடுத்துட்டு போறது, அடுத்த லெவலுக்கு நல்ல மதிப்பெண் எடுக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கு. அடுத்து என்ன வேலை அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்குது. மாணவர்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்து பெண்களுக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா பெண்களுக்கு கொஞ்சம் கோபம் அதிகமா வரும், நிறைய குழப்பங்கள் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். நான் என்னோட சஜஷன் என்ன சொல்றேன்னா, பெண்கள் கும்பராசி பெண்கள் கொஞ்சம் நிதானத்தோட தேவையில்லாத விஷயத்த வீட்டுல பேசி பிரச்சனை பண்ண வேண்டாம். காரணம் 8ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால உங்களோட வாழ்க்கை துணை கிட்ட இருந்து உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். நீங்க பேசியது பெரிய பிரச்சனைகள் ஆகலாம். அதனால எல்லா இடத்துலயுமே கொஞ்சம் அமைதியா இதுதான் ரியாலிட்டி அப்படின்னு மூவ் ஆனாய் போயிட்டே இருங்க. ஆனா நீங்க ஒரு விஷயத்த கேட்பீங்க, எவ்வளவு நாள் தான் நானும் அனுசரிச்சு போறது அப்படின்னு. பட்
நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாசம் வந்து கொஞ்சம் அந்த அளவுக்கு சாதகமா இல்லாதனால கொஞ்சம் பொறுமை, நிதானம், பேச்சில் ஒரு கவனம் தேவை அப்படின்னு சொல்றேன். அதை மட்டும் பார்த்துக்கோங்க கும்பராசி பெண்கள். அடுத்து வந்து ஹெல்த் எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு வந்து 7ஆம் இடத்துல சூரியன் கேது சேர்ந்திருப்பாங்க. ஆகஸ்ட் பிற்பகுதியில ஆகஸ்ட் 17 இருந்து ஆகஸ்ட் 31 வரைக்கும் சூரியன் கேதுவோட கன்ஜெக்ஷன் வந்து 7ஆம் இடத்துல இருக்கும். 8ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால என்னென்ன மாதிரியான உடல்ல வந்து தொந்தரவுகள் வரலாம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஹீட், உஷ்ணம், அடிவயிறு சார்ந்த பகுதிகளில் பிரச்சனை, யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். அதே மாதிரி வந்து சில பேர்த்துக்கு வந்து எப்படி இருக்கலாம்னா மசில், போன், இந்த மாதிரி மூட்டு வலி, ஒரு சுளுக்கு பிடிச்சிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஹெல்த்ல கேர்ஃபுல்லா இருக்கணும். காரணம் உங்களுக்கு 7.5 சனி போய்கிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நீங்க உங்களோட ஹெல்த்தை நல்லா கேர் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த காலகட்டத்துல ஹெல்த்தை கண்டிப்பா பார்த்தே ஆகணும், கரெக்டா மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஒரு யோகா, ஒரு மெடிடேஷன், உங்களால முடிஞ்ச எக்ஸசைஸ் பண்ணாவே போதும். ஒரு வாக்கிங், ஜாகிங் போனா நல்லா இருக்கும். அடுத்து சீனியர் சிட்டிசன்ஸ் உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்துட்டோம்னா, இந்த மாதத்துல பெருசா எந்த ஒரு எதிர்பார்ப்பு வச்சுக்காதீங்க. பெரிய முதலீடுகள் வேண்டாம். அதாவது உங்களுக்கு தெரியும், உங்களோட கஷ்டம் எனக்கு புரியுது. ஏதாச்சும் நான் ஒண்ணு பண்ணணும், ஏதோ ஒண்ணு கடைசி காலத்துல ஒரு அசெட் சேர்த்து வைக்கணும், ஒரு சொத்து சேர்த்து வைக்கணும் நீங்க நினைக்கிறீங்க. பட் அந்த காலகட்டம் வந்து இதுக்கு சரியான ஒரு காலகட்டம் இல்லை. ஸோ அதனால இந்த டைம்ல நான் என்ன சொல்றேன்னா, நீங்க உங்க மைண்டை கிளியரா வச்சுக்காங்க. உடல்நிலையில கூடுதலா கவனமோடு இருங்க. ஏன்னா இன்னும் 7.5 சனி இருக்கிறதுனால உடல்நிலையில என்னதான் பிரச்சனையிலிருந்து ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகி வந்தாலுமே மறுபடியும் மீண்டும் உடல்ல வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வரலாம். அதனால கொஞ்சம் உடல்நிலையில, தேக ஆரோக்கியத்துல கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது ரொம்பவுமே நல்லது. அதை மட்டும் நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஆல் ஓவரா பார்க்க போயிட்டோம்னா வந்து கும்பராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஓரளவுக்கு மத்தியமமான மாதம் அப்படின்னே சொல்லலாம். ஓரளவுக்கு மாடரேட்டா தான் பலன்கள் இருக்கிறதுனால எல்லா விஷயத்திலுமே கவனமோடு இருக்கணும். ஒரு 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 எப்படி சொல்றதுன்னா, நிதானம், பொறுமை, ஒரு ஒரு முயற்சி, விடாமுயற்சி, இது எல்லாமே இருக்கணும். உங்களுக்கு பொருளாதாரம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அதே மாதிரி குடும்பத்துல தேவையில்லாத வீண் வாக்குவாதங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்றேன். அதே மாதிரி பேச்சுல ரொம்ப கவனம் தேவை. உங்களோட வரன் தேர்ந்தெடுக்கிறதுல கொஞ்சம் காலதாமதம் ஆனாலும் பரவாயில்ல, நீங்க வெயிட் பண்ணியே வரன் தேர்ந்தெடுத்துக்கலாம். அதுதான் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வேலையில நிறைய பிரச்சனைகள், வாக்குவாதங்கள் வரும். அதை மட்டும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி உடல்நிலையில கூடுதலா கவனமோடு இருக்கணும். மாணவர்களுக்கு ஓரளவுக்கு பிரச்சனை இல்லை, எல்லாமே நல்லா இருக்கிறதுனால இந்த மாதத்தை கரெக்டா பயன்படுத்தி வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட்ங்கன்னா, நம்மளோட வீடியோஸ் நிறைய பேர் பாக்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறது இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ஃபேமிலி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களை சுத்தி இருக்கிற நபர்கள் எல்லாத்துக்கும் நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்கள லைக் பண்ண சொல்லுங்க, ஷேர் பண்ண சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.